Find the coordinates of the foot of the perpendicular and length of the perpendicular from the point to the plane. ஒரு புள்ளி கொடுத்துட்டு அந்த புள்ளியிலிருந்து தளத்திற்கு வரையப்படும் செங்குத்து அடி, செங்குத்து அடியினுடைய அச்சு தூரங்களையும் செங்குத்து நீளத்தையும் கண்டுபிடின்றாங்க. டயக்ராம் ரஃபாக போட்டால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு ரஃபாக ஒரு பிளேன் ட்ரா பண்ணுறேன். தளம் இது. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு தான் கொடுத்துக்கிற பாயிண்ட்டு. இதை பின்னு எடுத்துக்கிறேன். கிவன் பாயிண்ட் 4,3,2. இங்கே தான் பிளேன் ஈக்குவேஷன் இருக்குது. தரப்பட்ட தளம் பிளேன் ஈக்குவேஷன். x + 2y + 3z = 2. இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். m இதான் என்னன்னு எடுத்துக்க போகிறோம், கோஆர்டினேட். த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த perpendicular எடுத்துக்க போகிறோம். நம்ம கண்டுபிடிக்கிறது வரையப்படும் செங்குத்துன்னு அடி, இதான் அடி. செங்குத்து அடின்னு அச்சு தூரம், இதான் நம்ம எம்முன்னு எடுத்துக்க போகிறோம். நம்ம எம்மு தான் கண்டுபிடிப்போம். இது எம்மு கண்டுபிடிச்சோடனே த கோஆர்டினேட் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த perpendicular சொல்லுவோம். அதாவது செங்குத்து அடின்னு சொல்லுவோம். செங்குத்து அடின்னு அச்சு தூரம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் எம் கண்டுபிடிச்ச உடனே பிக்கும் எம்முக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். அதான் செங்குத்து நீளம். அதை என்ன சொல்லுவோன்னா லென்த் ஆஃப் த perpendicular சொல்லுவோம். பிக்கும் எம்முக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா. ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்து எழுத வேண்டியது தான். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லித்தரேன். இது எல்லாருக்குமே புரியும் சொல்லித்தரப்படுறது. இது என்ட்ரன்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபுட் ஆஃப் த perpendicular. அதனால் பேசிக்காக சொல்லித்தரேன். சப்போஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலன்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், சார் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா மெத்தட் இருக்குது, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி தருவேன். ஓகேவா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. கிவன் பாயிண்ட் இஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அது கொடுக்கப்பட்ட புள்ளி இல்லை தரப்பட்ட புள்ளி. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்க போகிறோம். அங்கே அடிச்சுக்கிறாங்கள 4,3,2 கிவன் பாயிண்ட். ஓகே. அதே மாதிரி கிவன் பிளேன் ஈக்குவேஷன் இஸ் தரப்பட்ட தளத்தின் சமன்பாடு. கொஷினை பார்த்து தான் எழுதுகிறோம் எல்லாமே. தளத்தின் சமன்பாடு கிவன் பிளேன் ஈக்குவேஷன் இஸ், போய் பாருங்கள், x + 2y + 3z = 2. இங்கே ஒரு விஷயம் சொல்லணும், பிஎம் மட்டும் பாருங்களா. சின்ஸ் பிஎம் இஸ் நார்மல் டு த பிளேன். இங்கே பிஎம் என்பது தளத்திற்கு செங்குத்தாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர். எனவே அவற்றுடைய திசை விகிதங்கள் என்ன இருக்குன்னா, இங்கே போய் பாருங்கள், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 1, ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 2, இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 3. இப்போ 1, 2, 3 டைரக்ஷன் ரேஷியோஸ். 1, 2, 3 என்பது திசை விகிதங்கள். இது எப்படி எதுனா எக்ஸினுடைய கீழ், ஒயினுடைய கீழ், இசட்னுடைய கீழ். ஓகே. அகைன் பிஎம் பாசிங் த்ரூ த பாயிண்ட் பி 4,3,2. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா பிஎம் வழியே, பி என்ற புள்ளி பிஎம் வழியே செல்லும். அப்போ எந்த புள்ளி வழியாக செல்லுது, பிஎம் 4,3,2 வழியே செல்லுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிப்பேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிஎம் கண்டுபிடிப்பேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிஎம் சமன்பாடு கண்டுபிடிப்பேன். எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. பிஎம்மின் சமன்பாடு x - x1, x1 அந்த பாயிண்ட் 4 டிவைடட் பை டைரக்ஷன் ரேஷியோ, திசை விகிதம். திசை விகிதங்கள் ஃபஸ்ட்டு வரதை எடுத்துக்கிறோம் 1. இது எல்லாருக்குமே தெரியும். y மைனஸ் அடுத்த பாயிண்ட்டு பியில் போய் எடுத்துக்கணும். y - 3 டிவைடட் பை டைரக்ஷன் ரேஷியோ, திசை விகிதங்கள். திசை விகிதம் இங்கே தான் இருக்குது 2. ஸோ அப்போ நீங்களே எழுதிங்க பாருங்கள், z - 2 டிவைடட் பை என்ன எடுத்துக்கணும் 3ன்னு எடுத்துப்பீங்க. ஸோ இப்போ நம்ம எய்ம் என்னென்னா எம் கண்டுபிடிக்கிறோன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். த கோஆர்டினேட் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த perpendicular. நம்ம செங்குத்தின் அடி கண்டுபிடிக்கிறோம். எம் செங்குத்து அடின்னு அச்சு தூரம் எம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ எம் கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை ஏதோ சம்திங் லேம்டான்னு நம்ம எடுத்துக்கணும். லேம்டான்னு எடுத்தால் தான் நம்ம பாயிண்ட் எம் கண்டுபிடிப்போம்.
ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் எம் கண்டுபிடிக்க போகிறோம், புள்ளி எம் கண்டுபிடிக்கணும். அது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதையும் கம்பேர் பண்ணணும். 1 × லேம்டா எக்ஸ் மைனஸ் 4 = லேம்டானா எக்ஸுக்கு லேம்டா ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். y - 3 = 2 லேம்டா. ஸோ அதுக்கப்புறம் y வேணும்னா 2 லேம்டா ப்ளஸ் 3 கிடைக்கும். அதே போல் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா z - 2 / 3 = லேம்டா. ஸோ 3 லேம்டா z - 2 = 3 லேம்டா. ஸோ z = 3 லேம்டா ப்ளஸ் 2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை எடுத்து போயிட்டு இந்த பிளேன் ஈக்குவேஷனில் பாஸ் த்ரூ பண்ணணும். இந்த பாயிண்ட்டை எடுத்து போயிட்டு இந்த புள்ளியை எடுத்து போயிட்டு தளத்தின் சமன்பாட்டில் பிரதியிடணும். எக்ஸுக்கு லேம்டா ப்ளஸ் 4னும் ஒய்க்கு 2 லேம்டா ப்ளஸ் 3னும் இசட்டுக்கு 3 லேம்டா ப்ளஸ் 2ன்னு நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், பிரதியிடணும். ஸோ அப்படின்னா எழுதுவோம் நம்ம பொதுவாக இட்டு, இந்த இடத்துல இட்டுனா பாயிண்ட்ஸை குறிக்குது, இந்த பாயிண்ட்டை குறிக்குது. இட் லைஸ் ஆன் த பிளேன், இதுனா புள்ளி, இதுனா புள்ளி. தளத்தின் வழி சென்றால், தளத்தில் அமைகிறது, இதுனா புள்ளின்றதை புரிஞ்சு போச்சு. இது தளத்தில் அமைகிறதுனா இந்த பாயிண்ட்டை எடுத்து போயிட்டு இந்த புள்ளியை எடுத்து போயிட்டு இந்த பிளேன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்ளை பண்ணணும், பிரதியிடணும். இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், லேம்டா ப்ளஸ் 4. குட், புரிஞ்சு போச்சு. ப்ளஸுக்கு 2க்கு 2, ஒய்க்கு பதில் என்ன பண்ணணும், 2 லேம்டா ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு 3க்கு 3, இசட்டுக்கு பதில் என்ன பண்ணணும், 3 லேம்டா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு அவங்க 2 கொடுத்துருக்காங்க, 2 எடுத்துக்கணும். இங்கே லேம்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ லேம்டா ப்ளஸ் 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 லேம்டா, 2 × 3 6. இந்த ப்ராக்கெட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 லேம்டா, 3 × 2 6 = 2. ஸோ லேம்டா மட்டும் ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இது வந்து 5 லேம்டா ப்ளஸ் 9 லேம்டா 14 லேம்டா கிடைக்கும். நம்பர்லாம் ஆட் பண்ணுங்கள். இப்போ 10 + 16, 10 + 4, 10 + 6, இது 4 + 6 10, 10 + 6 நம்மளுக்கு 16 கிடைக்கும். அப்போ 14 லேம்டா ப்ளஸ் 16 = 2. இதிலேருந்து லேம்டா கண்டுபிடிக்க போகிறோம். 14 லேம்டா = 2 - 16 -14 கிடைக்கும். 2 - 16 -14. ஸோ லேம்டா = -14 / +14. அப்போ நம்மளுக்கு -1 தான் கிடைக்கும். லேம்டா கண்டுபிடிச்சிட்டோம். லேம்டாவை எடுத்து போயிட்டு இங்கே அப்ளை பண்ணால் எம் கிடச்சிரும். பாயிண்ட் எம், கோஆர்டினேட் எம் கிடச்சிரும். ஸோ எம், பாயிண்ட் எம் கிடைக்கும், புள்ளி எம் கிடைக்குது. இதில் எடுத்துமே அப்ளை பண்ணுங்கள். -1 + 4, அப்போ 3 கிடைக்கும். -1, 2 × -1 -2 + 3 +1 கிடைக்கும். -1 × 3 -3, -3 + 2 -1 கிடைக்குது. அப்போ ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு, பாயிண்ட் 3. இந்த பாயிண்ட் 3 தான் நான் என்ன சொல்ல போகிறேன், என்னன்னு சொல்லுவோம் பாருங்கப்பா. இது பாயிண்ட்டுன்னு எழுதிடுறேன். பாயிண்ட் எம் 3, 1, -1 டயக்ராமில் போய் எழுதுகிறேன். டயக்ராமில் எழுதுங்க. 3, 1, -1. இந்த பாயிண்ட் எம் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, the coordinates of the foot of the perpendicular. செங்குத்து அடின்னு எது, எம்முன்னு எது எழுத போகிறோம். செங்குத்து அடின்னு அச்சு தூரங்கள் கொடுத்துருக்காங்களா, செங்குத்து அடி எம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஒரு ஆன்சர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி பி கொடுத்துருக்காங்க கொஷின்லே, 4, 3, 2. இந்த எம் என்ற பாயிண்ட்டுக்கும் பி என்ற பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் செங்குத்து நீளம். அழகாக எழுதுகிற பாருங்களா. பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் பாயிண்ட் பி
4,3,2 to the plane. டு த பிளேன் அவங்க கொடுத்துருக்காங்க. பிளேன்னா என்னது, அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது. அப்போ இங்கே என்ன எழுதலைன்னா தமிழில் செங்குத்து நீளம் இல்லைன்னா புள்ளி பி 4,3,2க்கும் தளத்திற்கும் செங்குத்து நீளம். அப்போ இது எழுதுறேன், செங்குத்து நீளம் இதான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து perpendicular from the point P 4,3,2 to the plane is, அதாவது புள்ளி பிக்கும் தளத்திற்கும் செங்குத்து நீளம் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா டயக்ராமில் பாருங்கள், டயக்ராம் பார்த்துட்டிங்களா? பிக்கும் எம்முக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். பாருங்கள், பி எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, எம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள நீளம் லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் சொல்கிறேன். இப்போ பி பாயிண்ட்டும் எம் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 - 3, 4 - 3னா 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 3 - 1 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். 2 - 1, அப்போ 2 - ஆஃப் -1, அப்போ 2 + 1 கிடைக்கும். 2 - ஆஃப் -1, அப்போ 2 + 1 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். அப்போ perpendicular from the point to the plane is root of 14 units. அதாவது புள்ளி பிக்கும் தளத்திற்கும் செங்குத்து நீளம் அப்படின்னு எடுத்தேன்னா சரியாக போச்சு. ரெண்டு ஆன்சருமே கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ. அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதான்னு பாருங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின்னு. இதுமாரி டைப்பில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் உனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா இதுக்கான டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. கோஆர்டினேட் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கிறது டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. செங்குத்து அடின்னு அச்சு தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டு காட்டுவேன். தேங்க்யூ.